வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு தை மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். யூனியனின் இன்ஃப்ளெக்ஸ் லிமிட்டேஷன் ஆக்ட் பற்றிய பல மணி நேர விவாதங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு பின் புண்டஸ்டாக்கில் வரைவு சட்டம் தோல்வியடைந்தது. அதிபர் ஒலாஃப் சோல்ஸ், CDU தலைவர் ஃப்ரிட்ரிஸ் மேயர்ஸ் AFT-உடன் பணிபுரிந்ததாகவும் அதன் மூலம் ஒரு தடையை உடைத்ததாகவும் குற்றம் சாட்டினார். அவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டார் என்று சோல்ஸ் டேகெஸ்தேமனுக்கு அளித்த பேட்டியில் கூறினார். ஆனால் அவர் சூதாடியது மிகவும் மோசமானது. ஆசஃபென்பேர்க்கில் நடந்த கொடிய கத்தி தாக்குதல் குறித்து சோல்ஸ் அத்தகைய தருணங்களில் ஜனநாயக கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை பற்றி வலியுறுத்தினார். நாட்டை ஒன்றாக பிடித்து கொண்டு துண்டாடாமல் பிரித்து நிச்சயமற்ற தன்மையை விதைப்பது முக்கியம். ஆனால் அதைத்தான் மேயர்ஸ் செய்தார். ஸ்கோலின் கூற்றுப்படி ஒத்துழைப்பு சாத்தியமாக இருந்திருக்கும். பல கேள்விகள் மக்கள் உடன்பாடு எட்டுவது எப்போதுமே சாத்தியமாயிருக்கும். கை நீட்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது அப்படி வேலை செய்யாது. இன்று அநேகமாக ஒரு வரலாற்று நாள், ஆனால் ஒரு நல்ல நாள் அல்ல. நாசிகளால் பாதிக்கப்பட்டவர்களை புண்டஸ்டாக் நினைவு கூர்ந்தது. எங்களுக்கு நன்றாக தெரியும், சிறப்பாக செய்வோம் என்று கூட்டாட்சி தலைவர் ஸ்டெய்ன்மியர் கூறினார். ஜனநாயக பின்னடைவு குறித்து எச்சரித்தார். உக்ரேனிய ஹோலோகாஸ்டில் இருந்து தப்பிய ஸ்வார்ட்ஸ்மேனன் பேசினார். தேசிய சோசலிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் போது கூட்டாட்சி தலைவர் பிராங்க் வால்டர் ஸ்டெய்ன்மியர் அதன் வரலாற்று ஜெர்மனியின் பொறுப்பை நினைவு கூர்ந்தார். சோவா ஜெர்மன் வரலாற்றின் ஒரு பகுதி. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நமது அடையாளத்தின் ஒரு பகுதியாகும் என்று அவர் புண்டஸ்டாக்கில் கூறினார். நினைவுக்கு முடிவே இல்லை, எனவே நமது பொறுப்புக்கு முடிவே இல்லை. ஒருவர் இருண்ட காலத்திற்கு திரும்பி செல்லக்கூடாது. ஹோலோகாஸ்டை அடக்கி சிறுமைப்படுத்த அல்லது மறக்க விரும்பும் மக்களையும் ஸ்டெய்ன்மியர் உரையாற்றினார். மத்திய தேர்தலுக்கு முன் போலி இணையதளங்கள் மூலம் கையாளப்படுவது அதிகரித்து வருகின்றது. கூட்டாட்சி தேர்தலுக்கு முன் சூழ்ச்சியான உள்ளடக்கம் அதிகளவில் பரப்பப்படுகின்றது. குறிப்பாக போலி இணையதளங்கள் மூலம் ரஷ்யா சந்தேகிக்கப்படுகின்றது. CDU உயர்மட்ட வேட்பாளர் ஃப்ரிட்ரிஸ் மேயர்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இனி மனநலம் இல்லாதவர். பச்சை அரசியல்வாதிகளான ரோபர்ட் கேபாக் மற்றும் கிளவுடியா ரோத் ஆகியோர் உக்ரைனில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இத்தகைய அவதூறு கூற்றுக்கள் சமீபத்தில் இணையதளங்களில் கதை மற்றும் முனிச்சில் இருந்து வாராந்திர கண்ணோட்டம் போன்ற பெயர்களில் பரவியது. மத்திய தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன் தவறான செய்திகள் அதிகளவில் பரப்பப்பட்டு வருகின்றன. புகழ்பெற்ற செய்தி இணையதளங்களைப் போலவே இணையத்தில் போலி செய்தித்தளங்களை நம்புவது அதிகரித்து வருகின்றது. ஜெர்மனி போன்ற ஒரு நாடு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பயனுள்ள இலக்காகும் என்று நீங்கள் கருதலாம் என்று WDRக்கு வெளியுறவு அலுவலகத்திலிருந்து ட்ரால்ப் பேஸ்டே கூறினார். நாங்கள் மால்டோவா அல்லது ருமேனியாவில் அனுபவித்ததைப் போலவே தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற விஷயங்கள் அதிகரித்தன என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.